டிசம்பர் 11 வியாழக்கிழமை இன்றைய தெளிவான வானிலை அறிக்கை. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல மறந்துடாம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க தினம்தோறும் காலையில வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கேயுமே மழையே இல்லை, ஒரே பனிதான். நான் ஒரு 2-3 நாளாவே தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல மழையே பெய்யாம இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? டிசம்பர் மாசத்துல ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய புயல் வரும், ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் டிசம்பர் மாதம். ஆனா இந்த டிசம்பர் மாதம் இப்படி அமைதியா போயிட்டு இருக்க, புயல் வருமா? டெல்டா மாவட்டத்திலலாம் இப்ப வந்து சுத்தமாவே மழை இல்லாம இருக்கு. தென் மாவட்டங்கள், அப்புறம் வடகோடி மாவட்டங்களா இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழையே இல்லையே. பல மாவட்டங்கள்ல மழையே பெய்யலையே. இப்படியே இந்த வருஷம் போயிருமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இப்ப வரைக்கும் அடுத்த ஒரு வார காலத்துக்கு இலங்கையில மட்டும்தான் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஏன்னா ஒரு சுழற்சி வருவது காரணமாக இலங்கையில மட்டும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல புயலோ பெரிய லெவல்ல மழையோ இருக்க வாய்ப்பே இல்லை. இதை தான் நான் 3 நாளா சொல்லிட்டு வரேன். இப்பயும் மறுபடியும் நான் சொல்றேன். வேணும்னா இந்த ஒரு 4 தினங்களுக்கு பெரிய லெவல்ல 4-5 நாளைக்கு மழை இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வரப்போற டிசம்பர் 16, 17, 18 தேதியில ஒரு சுழற்சி வருது. அதன் காரணமாக வேணா நமக்கு வந்து ஒரு லேசான தூறல் சாரல் இப்படி வேணா கிடைக்கலாம். அதுவுமே நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் சொல்ல முடியும். எந்த லெவலுக்கு இலங்கைக்கு நெருக்கமா வருதோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதனால டிசம்பர் மாசம் நம்மளை ஏமாற்றும் மாசமாக இப்ப மாத்திருக்கு. அதுதான் உண்மையான தகவல். ஓகேவா? வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வரைக்கும் அக்டோபர் 1 இருந்து நேற்று டிசம்பர் 10 வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 39 சென்டிமீட்டர். ஆனா பெய்து இருக்கிறது 42 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 7% மழை வந்து கூடுதலா பதிவாயிருக்கு. ஆனா உங்க மாவட்டத்துல உங்க ஊர்ல பார்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா அரியலூர்ல -8% மழை குறைவு, செங்கல்பட்டுல -29% மழை குறைவு, சென்னையில -2% மழை குறைவு, கோயம்புத்தூர்ல -10% மழை குறைவு, அதே போல கடலூர்ல 5% மழை கூடுதல், தர்மபுரியில உங்களுக்கு வந்து தருமபுரி மாவட்டத்துல -11% மழை குறைவு, திண்டுக்கல் மாவட்டத்துல -17% மழை குறைவு, ஈரோடு மாவட்டத்துல -1% மழை குறைவு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 8% மழை கூடுதல், காஞ்சிபுரம் மாவட்டத்துல -15% மழை குறைவு, அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துல -10% மழை குறைவு, அதே போல காரைக்கால்ல 23% மழை கூடுதல், கரூர்ல -22% மழை குறைவு, அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 22% மழை குறைவு, மதுரை மாவட்டத்துல 5% மழை கூடுதல், மயிலாடுதுறை மாவட்டத்துல 8% மழை கூடுதல், நாகப்பட்டினம் மாவட்டத்துல 9% மழை கூடுதல், நாமக்கல் மாவட்டத்துல 7% மழை குறைவு, நீலகிரி மாவட்டத்துல 10% மழை குறைவாதான் பதிவாயிருக்கு. அதே போல அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்துல 25% மழை குறைவு, புதுச்சேரி மாநிலத்துல 5% மழை கூடுதல், புதுக்கோட்டை மாவட்டத்துல 14% மழை கூடுதல், ராமநாதபுரம் மாவட்டத்துல 27% மழை கூடுதல், ராணிப்பேட்டை மாவட்டத்துல 34% மழை கூடுதல், சேலத்துல 22% மழை குறைவு, அதே போல சிவகங்கை மாவட்டத்துல 18% மழை கூடுதல், தென்காசி மாவட்டத்துல 52% மழை கூடுதல், அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்துல 13% மழை கூடுதல், தேனி மாவட்டத்துல 4% மழை குறைவு, திருநெல்வேலி மாவட்டத்துல 119% மழை கூடுதலா பதிவாயிருக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்துல 3% மழை கூடுதல், திருப்பூர் மாவட்டத்துல 23% மழை குறைவு, திருவள்ளூர் மாவட்டத்துல 26% மழை கூடுதல், திருவண்ணாமலை மாவட்டத்துல 7% மழை குறைவு, திருவாரூர் மாவட்டத்துல 32% மழை கூடுதல், தூத்துக்குடி மாவட்டத்துல 19% மழை கூடுதல், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல 12% மழை குறைவு, வேலூர் மாவட்டத்துல 23% மழை கூடுதல், விழுப்புரம் மாவட்டத்துல 10% மழை கூடுதல், விருதுநகர் மாவட்டத்துல 35% மழை கூடுதல். ஒட்டுமொத்தமா நேத்தைக்கு வரைக்கும் பார்க்கையில அக்டோபர் 1 இருந்து பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 39 சென்டிமீட்டர், பெய்திருக்கு 42 சென்டிமீட்டர். ஆனா சில மாவட்டங்கள்ல மழையே பெய்யல. இப்ப வரைக்கும் சொல்றேன் என்னன்னா, இதே போல வானிலை தொடருமா இல்ல டிட்வா புயல் போல திடீரென்று உருவாகி
இலங்கையை மிகப்பெரிய ஒரு சேதப்படுத்தி பிறகு டெல்டா மாவட்டங்கள்ல கடுமையான மழையை கொடுத்து அப்புறம் சென்னை வரைக்கும் வந்து சென்னை வரைக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகு அரபிக்கடலுக்கு போனது போல திடீரென்று ஏதோ ஒரு புயல் உருவாகுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப வரைக்கும் பெரிய லெவல்ல எந்த ஒரு புயலும் வருவது போல தெரியல. டிட்வா புயல் போல திடீரென்று ஒரு புயல்கள்லாம் உருவாகலாம். இலங்கை காலியானதுக்கான காரணம் திடீரென்று உருவானது டிட்வா புயல். அது போல ஏதாவது ஒரு புயல் உருவாகுதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோலாம் பயனுள்ளதாகவே இருக்கும். அதனால மறந்துடாம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.